வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா, வைகறை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா, வாழ்வு மலர்ந்திட வான்மழையிடவா, வளையிருளினிலே மலர்மதியிடவா, இங்கு பாடும் இன்ப ஜீவனிலே பரமணி நீவா, வைகறை பொழுதின் வசந்தமே நீவா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, மறைசாட்சியரும் புனிதருமான கோஸ்மாஸ் தமியான் இவர்களுடைய நினைவு நாளில் ஆண்டவர் இவர்கள் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு இவர்கள் சாட்சியாக திகழ்ந்த ஒரு உன்னதமான வாழ்வு நமக்கு எடுத்துக்காட்டாக சிறந்த பாடமாக அருளப்படுகிறது. கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய இப்புனிதர்களின் ஆன்மாக்கள் விண்ணகத்தில் மகிழ்கின்றன. ஏனெனில் அவரது அன்புக்காக தங்களது இரத்தத்தை சிந்திய அவர்கள் என்றென்றும் கிறிஸ்துவுடன் அக்களிக்கின்றார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மாட்சியால் நீரணி செய்த உம்முடைய புனிதர்கள் கோஸ்மாஸ் தமியான் ஆகியோரின் நினைவு நாளை நாங்கள் கொண்டாடுவதால் நீர் மாற்றி பெறுவீராக. உமது சொல்லற்கரிய பராமரிப்பினால் நீர் எங்களுக்கு உதவி புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை.
சபையுரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 9 முதல் அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 8 முடிய. இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே. இளமையின் நாள்களில் உள்ள களிப்புடன் இருங்கள். மனம் விரும்புவதை செய்யுங்கள். கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கு உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். மனக்கவலையை ஒழியுங்கள். உடலுக்கு ஊறு வராதபடி காத்து கொள்ளுங்கள். குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே. ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாள்களும் ஆண்டுகளும் வருமுன் அவரை உள்ளத்திலே நினை. அதாவது கதிரவன், பகலொளி, நிலா, விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்களாய் தெரியும் முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் இருண்டு வருவது போல தோன்றும் முன்னும், வீட்டு காவலர் நடுக்கங்கொள்ள வலியோர் தளர்வுறும் முன்னும், அரைப்போர் மிக சிலராகி தன் வேலையை நிறுத்தி கொள்ள பலகனி வழியாக பார்ப்போர் ஒளி இழந்து போகும் முன்னும், தெரு சந்தடி கேளாவண்ணம் கதவுகள் அடைத்து கொள்ள சிட்டுக்குருவியின் கீச்சொலியும் உறக்கத்தை கலைக்க இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. மேட்டை கண்டு அச்சங்கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளும் முன்னும், வாதுமை மரம் பூ பூக்கும் முன்னும், வெட்டுக்கிளியைப் போல நடை தட்டு தடுமாற ஆசையெல்லாம் அற்றுப்போகும் முன்னும், உற்றார் வீதியில் அழுது புலம்ப நீ முடிவற்ற ஓய்வுக்கு செல்லும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வெள்ளி கயிறு அருந்து பொன் விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும், குளத்தருகில் குடம் உடைந்து நொறுங்க கிணற்றருகில் உருளை உடைந்து விழும் முன்னும், மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும், கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபையுரையாளர். எல்லாமே வீண். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர், மானிடரே மீண்டும் புழுதியாக்குங்கள் என்கிறீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை? உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம்மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். Alleluia, 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 Alleluia.
நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 43 முதல் 45 முடிய. அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி ஒரு சிறந்த பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது. நாம் நல்லது செய்யும் போது அல்லது நம்முடைய வாழ்வு மேன்மையான வாழ்வாக அமையும் போது, நாம் மகிழ்ச்சியோடு இருக்கும் போது பலர் நம்மோடு உடன் இருப்பார்கள், நம்மை போற்றி புகழ்வார்கள். நமக்கு என்றும் உறுதுணையாக இருப்பது போல அவர்கள் நம்முடனே இருப்பார்கள். ஆனால் நமக்கு துன்பம் வரும்போது அல்லது நாம் வேதனையில் வலியில் தவித்துக் கொண்டிருக்கும் போது அதை கண்டுகொள்ளாதவர்களாக, நம்மை விட்டு விலகி போகிறவர்களாக, அதை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களாக இருப்பார்கள் என்பதைத்தான் அன்பிற்குரியவர்களே ஆழமாக சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்கிற செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கும் மக்களுக்கும் சொல்லுகிற வேளையில் அவர்களால் அதை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை, அவரது துன்பத்தை, மரணத்தை அவர்களால் சரியாக உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய கண்களுக்கு அது மறைவாய் இருந்தது என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து மக்கள் அனைவரும் வியப்படைகிறார்கள். அவருடைய புதுமைகள், அவர் செய்கிற அற்புத அதிசயங்கள், அவருடைய நாவிலிருந்து வெளிப்படுகிற நற்செய்தி, இவை அனைத்தையும் பார்த்து வியக்கின்ற மக்கள், அவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், இயேசு கிறிஸ்துவை மிகப்பெரிய ஒரு அற்புதராக பார்த்து கொண்டிருக்கிற இவர்கள் எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பாடுகளை பற்றி, அவருடைய துன்பத்தை பற்றி, அவருக்கு ஏற்பட இருக்கிற மரணத்தை பற்றி பேசுகிறாரோ அப்பொழுது அவர்களால் அதை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆம் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் இது ஏற்படும். நாம் நன்றாக இருக்கும் போது, மகிழ்ச்சியில் இருக்கும் போது, நம்முடைய வாழ்வு மேன்மையான ஒரு வாழ்வாக, உயர்ந்த வாழ்வாக அமைந்திருக்கும் போது, நாம் பட்டம் பதவியில் வாழ்கிற போது, இருக்கும் போது, இந்த மனிதகுலம் அல்லது நம்மோடு இருக்கிற இந்த உறவுகள் நம்மை தூக்கி பிடிக்கும், நம்மை பற்றி பலவாறு நல்ல செய்தியாக சொல்லிக் கொண்டிருக்கும். ஆனால் நாம் வேதனைப்படும் போது, துன்பங்களை அனுபவிக்கும் போது, வலி வேதனையில் இருக்கும் போது அதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்வதில்லை. நம்மோடு அவர்கள் உடன் இருப்பதில்லை. நம்மை விட்டு அவர்கள் தூர ஒதுங்கி போகிறார்கள். நம்மை அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை என்பதுதான்
யதார்த்தமாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இதையே நற்செய்தி நமக்கு தெளிவாக இன்றைக்கு விளக்குகிறது. இன்றைய முதல் வாசகம் ஒரு உன்னதமான ஒரு செய்தியை நம்முடைய இளைஞர்களுக்கு கொடுக்கிறது. இளைஞர்கள் ஒரு உன்னிப்பாக ஆண்டவரின் பேரில் அச்சத்திற்குரியவர்களாக வாழ வேண்டும் என்கிற செய்தியை, அழைப்பை கொடுக்கிறது முதல் வாசகம். இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே உள்ள களிப்புடன் நீங்கள் இருங்கள், மனம் விரும்புவதை செய்யுங்கள், கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள், இப்படியெல்லாம் சொல்லிவிட்ட சபை உரையாளர், ஆனால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் உங்களுக்கு வழங்குவார். இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள், அன்பிற்குரியவர்களே, மிகவும் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் இளைஞர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய பிள்ளைகள் ஆலயத்திற்கு வருகிறார்கள். ஆலயத்திற்கு வந்து இறைவார்த்தையை வாசிக்கிறார்களா, கேட்கிறார்களா, ஜெப வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்களா, சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லது வெறுமனே ஆலயத்திற்கு வெளியே அமர்ந்துவிட்டு போகிறார்களா? இவர்களாவது பரவாயில்லை, ஆலயத்திற்காவது வருகிறார்கள், ஆலயத்திற்கு வெளிப்புறமாவது அமர்ந்துவிட்டு போகிறார்கள். இன்னும் சிலர் இளைஞர்கள் இருக்கிறார்கள், அன்பிற்குரியவர்களே, வீடுகளிலேயே அவர்கள் தங்கி கிடக்கிறார்கள். ஆலயத்தின் பக்கமே அவர்கள் திரும்பி பார்ப்பதில்லை, வேத வார்த்தைகளை எடுத்து வாசிப்பதில்லை, உள்ளத்திலே தியானிப்பதில்லை. இன்றைய முதல் வாசகம் குறிப்பிடுகிறபடி உள்ள களிப்புடன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், மனம் விரும்புவதை செய்து கொண்டிருக்கிறார்கள், கண்களினுடைய நாட்டத்தை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இறைவார்த்தை இவ்வாறு குறிப்பிடுகிறது, எச்சரிக்கையோடு இருக்க வேண்டுமானால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார். நம்முடைய இளைஞர்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, அன்பு பெற்றோர்களே, நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். கடவுளுடைய அச்சத்தை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். கடவுள் பயத்தை அவர்களுடைய உள்ளத்திலே நாம் கொடுத்து இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று அவர்களை அனுதினமும் நாம் தயார் செய்ய வேண்டும். நாம் ஆலயத்திற்கு வருவது முக்கியம் அல்ல, மாறாக நம்முடைய பிள்ளைகளையும் ஆலயத்திற்கு அழைத்துக் கொண்டு வருவதுதான் மிக மிக முக்கியமானது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இறைவார்த்தையை பாருங்கள். உன்னை படைத்தவரை இளமை பருவத்தில் நீ மறவாதே. எந்த பருவத்தில் நாம மறக்க கூடாது? இளமை பருவத்தில் நாம் மறக்க கூடாது. உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நீ நினைத்து வாழ். மனக்கவலையை ஒழியுங்கள், உடலுக்கு ஊறு வராதபடி நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். குழந்தை பருவமும் இளமை பருவமும் மாறக்கூடியவை, எனவே எச்சரிக்கையோடு இருங்கள், கவனத்தோடு செயல்படுங்கள், தூய வாழ்வு வாழுங்கள், நேர்மையான உள்ளத்தோடு நடந்து கொள்ளுங்கள், கடவுளுக்கு அஞ்சுதற்குரிய வாழ்வை நீங்கள் போற்றி வாழுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சிறந்த சாட்சிகளாக இந்த உலகத்தில் நீங்கள் வாழுங்கள், இருங்கள் என்று வலியுறுத்துகிறது இன்றைய முதல் வாசகம். அன்பிற்குரியவர்களே, இது நம்முடைய இளைஞர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பாடமாக கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாளினுடைய புனிதர்கள், மறைசாட்சியர்கள் மிகச்சிறந்த வாழ்க்கை பாடத்தை நமக்கு கொடுக்கிறார்கள். இரட்டை பிள்ளைகளான இவர்கள் அரேபியாவை சார்ந்த கிறிஸ்தவர்கள், தூய ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். இலவசமாக மருத்துவ தொண்டு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எவரிடத்திலும் காசு வாங்குவதில்லை, இலவசமாகவே மருத்துவ தொண்டு புரிந்து கொண்டிருக்கிற இவர்களுக்கு காசு பணம் இல்லாதவர்கள் என்றே பெயர் கொடுத்து வைத்திருந்தார்கள் அந்த ஊரை சார்ந்தவர்கள். இவர்களுடைய தூய வாழ்வு, தியாக வாழ்வு, புனிதமான வாழ்வு, குணமளிக்கின்ற சக்தியை பார்த்து ஏராளமான மக்கள் கிறிஸ்துவின் பால் ஈர்க்கப்பட்டார்கள். கிறிஸ்துவ மதத்திற்கு அவர்கள் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். பேரரசன் தியாக்லிசியோன் என்பவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திக் கொண்டிருக்கிறார், அவர்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார், அவர்களை சித்திரவதை செய்து கொலை செய்து கொண்டிருக்கிறான். இப்பேற்பட்ட காலத்திலும் கூட கிறிஸ்துவுக்கு சிறந்த சாட்சிகளாக இதோ இந்த புனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய தூய வாழ்வு, நேர்மையான வாழ்வு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டிக் கொண்டிருந்தது. இதை பார்த்து கோபமடைந்த அந்த பேரரசன், அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவர்களை எவ்வாறு அவன் துன்புறுத்திக் கொண்டிருந்தானோ அதே நிலையில் இவர்களையும் சிறையில் அடைக்கிறான், சித்திரவதையும் கொடுமையும் செய்கிறான். பிறகு இவர்களுடைய தலையை வெட்டி இவருடைய உயிரை, அன்பிற்குரியவர்களை, போக்குகிறான் இந்த அரசன்.
அவர்கள் தலைவெட்டப்பட்டு இறக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக, மறை சாட்சியராக வாழ்ந்திருக்கிறார்கள், ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட புனிதர்கள் இன்றைக்கு அறுவை சிகிச்சை செய்கின்ற மருத்துவர்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறார்கள், பல் மருத்துவர்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறார்கள், கால்நடை மருத்துவர்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறார்கள். அநாதை இல்லங்கள், குழந்தை பாதுகாப்பு மையங்களுக்கு இந்த புனிதர்கள் இருவரும் அன்பிற்குரியவர்களே பாதுகாவலராக இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட இந்த புனிதர்களுடைய வாழ்வு நம்முடைய வாழ்வாக மாற நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சிறந்த சாட்சிகளாக இருக்க இந்த நாளில் முடிவெடுக்க வேண்டும். ஆம் அன்பிற்குரியவர்களே, பிறருடைய வலி, வேதனை, துன்பங்களில் நாமும் பங்கெடுக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற இளைஞர்களை, நம்முடைய பிள்ளைகளை நேரிய வழியில் கிறிஸ்தவ வாழ்வுக்கு, சாட்சிய வாழ்வுக்கு அவர்களை தூண்ட வேண்டும். இத்தகைய உணர்வோடு இந்த திருப்பலியில் நாம் பங்கெடுப்போம். ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நாங்கள் தருகின்ற காணிக்கை இறையேற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை. நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாகவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இறையேற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை. அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய நேர்மையாளர்களின் உயர் மதிப்புள்ள இறைப்பினை நினைவு கூர்ந்து மறைசாட்சியத்தின் ஒரே ஊற்றாகிய இப்பலியை உமக்கு ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்,
விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பு சகோதர சகோதரிகளே, நம் மத்தியில் வாழ்கிற பல இளைஞர்கள் இறை பக்தியில் நாள்தோறும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறை வார்த்தையை வாசிப்பது, ஆலயங்களில் பாடல்களை பாடுவது, இசைக்குழுவில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருப்பது, பங்கினுடைய இளையோர் குழுவில் இணைந்து கொண்டு சமூக பணிகளை ஆற்றுவது, இறை தொண்டாற்றுவது என்று இளைஞர்கள் பலர் ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு இயேசுவுக்கு சிறந்த சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நிலையில் பல இளைஞர்கள் இதோ இறை பக்தி இல்லாமல், விசுவாசம் இல்லாமல், ஊதாரித்தனமாக சுற்றித் திரிகிறவர்களாக நம்பிக்கை இழந்து காணப்படுகிற வேளையில் இவர்கள் மனமாற்றம் பெற வேண்டும், தூய வாழ்வு வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்குள் இணைய வேண்டும் என்று இதோ இந்த உன்னத அர்ப்பணத்தின் வேளையிலே, தூய ஆவியாருடைய அருள் வரங்களை பெற்றுக் கொள்ளுகிற வேளையில் நாமும் இத்தகைய இளைஞர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போமாக, உருக்கத்தோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகவுடைய நேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்றைய நாளில் நாங்கள் சிறப்பாக நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற மறைசாட்சியர்களும் புனிதர்களும் மற்றுமாக இருக்கிற அனைவருடனும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரே
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கொடையை எங்களுள் பாதுகாத்தருளும். மறைசாட்சியரான கோஸ்மாஸ், தமியான் எனும் புனிதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு மீட்பையும் அமைதியும் அளிப்பதா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்கு உரிய சாட்சிகளாக திகழ சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இனிய உன்னாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலா தாயுமே நீ, தமியோ திரவியமே. தாயினும் மேலா தாயுமே நீ, தமியோ திரவியமே. அன்பிலே அன்பிலே மாதா, தன்னலமே அற்ற மாதா. அன்பிலே அன்பிலே மாதா, தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலா தாயுமே நீ, தமையோ திரவியமே. தாயினும் மேலா தாயுமே நீ, தமையோ திரவியமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாய் மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.